ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நிஃப்டி இன்ட்ராடே கேண்டில் பிரேக் அவுட் ட்ரிக். ஓகேங்களா, அது ட்ரிக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நார்மலாக நம்ம கேண்டில் ஸ்டிக்கில் ரெண்டு வகை தெரியும். ஒன்று புல்லிஷ், இன்னொன்று வந்து பேரிஷ். ஸோ புல்லிஷ் கேண்டில்னா ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். பேரிஷ் கேண்டில்னா ஓப்பன் வந்து மேலே இருக்கும், க்ளோஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ புல்லிஷ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்குன்னா ஸோ அது வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு லோயர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹையர் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்குன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் பாயிண்ட்லேருந்து ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலராக ஒரு கேண்டில் இருந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். அதே ரெட் கலராக இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக ஒரு சார்ட்டை பார்த்த உடனே போய் ஒரு என்ட்ரி எடுக்காமல், ஒரு பிரேக் அவுட் நடந்த உடனே ஒரு என்ட்ரி எடுக்காமல், ஸோ அந்த பிரேக் அவுட்டையும் நம்ம ஒரு ப்ரீடிஃபைன்ட் ரூல்ஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வந்து ஸோ அதுக்கப்புறமா என்ட்ரி எடுக்கிறதுனால இந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அப்படி மெட் ஆகலைன்னா நம்ம இந்த என்ட்ரி வந்து எடுக்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு லாஸ் கொடுக்க போகுது அப்படின்னு தெரியிற பட்சத்தில் நம்ம அந்த லாஸ் வந்து முன்கூட்டியே நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ 20 ட்ரேடிங் டேஸ் இருக்குன்னா அந்த 20 நாளுமே எனக்கு அந்த கண்டிஷன் அமைஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நான் எடுப்பேன். சப்போஸ் அமையலைன்னா அந்த டேயில் வந்து நான் அந்த ட்ரேடிங் டிசிஷன் வந்து எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி படி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வைக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ட்ரேடிங் வியூ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் நிஃப்டி இண்டெக்ஸ், இது வந்து நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டைம் ஃப்ரேமை வந்து 15 மினிட்ஸுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க கீழே, இது வந்து ஜூம், இது வந்து ஜூம் அவுட், ஜூம் இன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த சார்ட் உங்கள் வியூபிள் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நான் ஆல்ரெடி லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்னைக்கு நடந்த மார்க்கெட், தட் மீன்ஸ் அரௌண்ட் 27th ஜனவரி 27. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கேண்டிலோட ஐ பாயிண்ட் இருக்குல்ல, ஐ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது கர்சர் இங்கே வைக்கிறேன். ஸோ ஐ வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 22,987 வந்து போயிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கால்குலேட்டர் எடுத்துக்கணும். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 22,987 ப்ளஸ் 20 கூட்டினீங்கன்னா 23,007 வந்து ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குதா. ஸோ இதை இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்போ 23,000 இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் தெரியும். ஸோ 23,007 வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு வேலிடான ஒரு ஐ லெவல். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த லோ பாயிண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும்ல ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலில். ஸோ அந்த லோ என்னன்னு பார்க்கணும். லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,910. ஸோ இப்போ இந்த வேல்யூ கேன்சல் பண்ணிட்டு 22,910 மைனஸ் 20 போட்டிங்கன்னா 22,890. ஓகேங்களா, அப்போ இங்கே போனீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஒரு பர்டிகுலர் லைன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு 22,890. ஸோ இதிலிருந்து ஒரு 20 பாயிண்ட் கீழே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் தெரியும். ஸோ 22,890 அரௌண்ட் இந்த பாயிண்ட் கிட்ட வருது. ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ எப்போ இந்த பர்டிகுலர் ஐ லெவலை விக்கு வச்சுக்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு ஃபுல் பாடி இருக்குல்ல, அந்த பாடி வந்து இதை இந்த பர்டிகுலர் லைனை வந்து கிராஸ் ஓவர் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கு வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. என்டையர் பாடி வந்து இதில் கிராஸ் ஓவர் ஆகிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ மேலே லைன் போட்டாச்சு, கீழே லைன் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 9:30 to 9:45 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைனை டச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டிலும் இந்த லைனை டச் பண்ணியிருக்கு. பட் பாடி கிராஸ் ஓவர் ஆகலை. ஸோ
ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கேப்குள்ள தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் பெரிய ஒரு பியரிஷ் மார்கபோசோ கேண்டில் சொல்லுவாங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பியரிஷோட ஸ்ட்ரென்த் வந்து இந்த கேண்டில் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் லைன வந்து லோவா நம்ம போட்டாலும் ஒரு லைன் அது வந்து உடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னும் இந்த பர்ட்டிகுலர் ஃபஸ்ட்டு 9:15 to 9:30 இந்த பிளாக் கலர் லைன், ஹை லைன், அப்புறம் இந்த லோ லைன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து 5 மினிட்ஸாக மாற்றிக்கிறோம். இந்த சார்ட்டை வந்து 5 மினிட்ஸாக மாற்றிக்கிறோம். மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ 10:20க்கு இந்த கேண்டில் வந்து உடைச்சிருக்கு. பட் ஆனால் விக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் தான் இந்த பாடி வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 10:25க்கு ஒரு என்ட்ரி வந்து நம்ம எடுக்கணும். இன்னும் ப்ரிசைஸாக பார்க்கணுன்னா நீங்கள் 3 மினிட்ஸ் கூட வச்சு பார்க்கலாம். ஸோ இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 10:24க்கே எனக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ நான் 10:25 கூட எடுக்கிறேன். 10:25க்கு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பழைய கேண்டிலோட அதான் முன்னாடி ஃபார்ம் ஆன இந்த க்ளோஸுக்கு கீழே தான் வச்சிருக்கு. அப்போ இது வந்து ஒரு பியரிஷ் மூல தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே வந்து 10:25க்கு நான் ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டாக அட் த மணி பார்த்தீங்கன்னா 22,900ன்றது ஒரு அட் த மணி. மோஸ்ட்லி அட் த மணி சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அட் த மணியில் உங்களுக்கு தீட்டா டிகே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் அது அட் த மணின்றது ஒரு ஓடிஎம் போல தான். ஏன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் ஐடிஎம் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஐடிஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டெப்த்தாக நான் போகிறோம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிஎம் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 22,900 ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 23,000 நம்ம எடுத்துக்கலாம். ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? 23,000ன்றத ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரோவோட பிளாட்ஃபார்ம். இந்த க்ரோக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு சாரி க்ரோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்துடுறேன். இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இது மாதிரி எல்லாவோட இண்டிசஸும் இங்கே காட்டும். ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்து இப்படி காட்டும். ஸோ இதில் டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் வியூ டெர்மினல் மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டியோட சார்ட். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினை காட்டுறதுங்களா, இதுக்குள்ளே வாங்க. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைக்ஸ் காட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து 23,000ன்ற ஒரு இந்த மணி ஸ்ட்ரைக். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரைக்கில் போயிட்டு இந்த வேல்யூ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டையராக இந்த சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். சாரி, கால் ஆப்ஷன் இல்லை, நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ 23,000 புட் ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூவில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்து என்டையராக ஓப்பன் ஆகும். இங்கே டெர்மினல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்டையராக ட்ரேடிங் வியூ டெர்மினல் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ 10:25க்கு நம்ம ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பியரிஷ் கேண்டிலில் நம்மளுக்கு ஸ்பாட்டில் ஃபார்ம் ஆச்சுங்களா. ஸோ இந்த மூவ் தான் நம்மளுக்கு இங்கே ஒரு புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக போகிறதுக்கான ஒரு கேண்டில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 10:20. ஓகேவா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஓகேங்களா? நம்ம கண்டிஷன் படி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸாக நம்ம செட் பண்ணுறோம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு எப்போ அந்த ஐ லைனை உடைக்குதோ அப்போ ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கணும். பாடி விக்கு கிடையாது, பாடி. எப்போ ஒரு லோ லைனை வந்து அந்த பாடி வந்து கிராஸ் ஓவர் ஆகுதோ அப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து எடுக்கணும். ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1:00க்கு மேலே எனக்கு வருது. தட் மீன்ஸ் ஒரு 1க்கு மேலே எனக்கு வந்து இந்த லைனை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே போகுதுன்னா அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் எடுக்க தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து பிகாஸ் ஆஃப் குளோபல் நியூஸ்னால மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஸோ எப்போ நீங்கள் எடுக்கணும்னா அந்த 1:00க்கு முன்னாடி இந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அப்போ மட்டும் இந்த ட்ரேட் எடுங்க. ஸோ அப்சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த மணி கால் ஆப்ஷன் எடுக்கணும். டவுன் சைடு வந்து இப்போ பிரேக் ஆகிறதுனால நம்ம இந்த மணி புட் ஆப்ஷன் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மணி புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 23,000 தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி ஆகியிருப்போம். இதோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 227. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸல் எடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
227 ஓகேவா. டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 227 தட் மீன்ஸ் இந்த வேல்யூ ஈக்குவல் போட்டுக்கோங்க. E8 + 40 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட். ஸோ 267 வந்துச்சுன்னா நம்ம டார்கெட் ஹிட் ஆகும். ஸ்டாப் லாஸ் SL வந்து நம்மளுக்கு என்னன்னா 227 சாரி அந்த வேல்யூவை நம்ம எடுத்துப்போம். E8 - 20 போட்டிங்கன்னா 207 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன் படி இந்த ட்ரேடை பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு 227 வந்து என்ட்ரி பாயிண்ட். ஸோ ஐ வந்து எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கேண்டிலோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஐ பார்த்தீங்கன்னா 262 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா 269. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேண்டிலோட ஐ வந்து 267 மீன்ஸ் 40 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு அடிச்சிருக்கு. ஸோ இதோட லாட் சைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக 25 இருக்கிறதுனால ஸோ 40 × 25 ஓகேவா. 40 × 25 போகிறப்ப நம்மளுக்கு அரௌண்ட் 1000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு ஓகேவா. ஸோ எப்பயுமே நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 1:5 ஒரு ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்வாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வருதுன்னா நிறைய 1000 ருபீஸ் லாஸ் இருக்குன்னா 2000 ருபீஸ் ப்ராஃபிட் வர மாதிரி பார்த்துக்கணும் ஓகேங்களா. அது எப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 ருபீஸ் ப்ராஃபிட் வருது அப்படின்னா டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா அரௌண்ட் 2. தட் மீன்ஸ் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து 1:2. ஒரு 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் வருது. ஸோ 1.5க்கு மேலே இருக்கிற மாதிரி எப்பயுமே நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு டே தட் மீன்ஸ் ஜனவரி 27 வந்து ஹிட் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, பட் ஸ்டாப் லாஸ் வந்து அது நமக்கு டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தான் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அந்த ரூல்ஸ் படி நம்ம இந்த கண்டிஷன்ஸ் படி நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதோட பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இங்கே கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து முன்னாடி தட் மீன்ஸ் மார்க்கெட் 19,000ல் ட்ரேட் ஆகிறப்ப எடுத்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேண்டில்ஸ்லாம் நான் அந்த அளவுக்கு எடுத்துருக்கல. ஸோ எப்போ இந்த என்டையர் பாடியுமே இதை தாண்டி மேலே போதோ ஸோ அப்போ ஒரு என்ட்ரி நான் இங்கே எடுத்திருப்பேன். ஸோ நிறைய பேர் ஸோ ப்ரிசைஸாக எடுக்கணும்னா இது மாதிரி எடுக்கலாம். பட் இது இல்லை நான் பாடியை கிராஸ் ஓவர் ஆனாவே நான் என்ட்ரி எடுக்கிறனாலும் அது உங்களோட இஷ்டம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 19,600 ஸோ இந்த மணி ஸோ அதை எடுத்திருக்கேன். ஸோ இதோட பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இதே 2 வியூவும் போட்டிருப்பேன், அப் சைட் வியூ டவுன் சைட் வியூ. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து நான் ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன். ஸோ இதுமாரி நிறைய ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இனிமேல் வர போகிற பீரியட்ஸில். ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா குரூப்லேயும் கேளுங்க, இல்லை கமெண்ட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.